தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பலியானது ஜான் வல்சா ஜான் குடும்பத்தினருடைய 39வது திருமண ஆண்டு நன்றி பலியாகவும், கிளாரன்ஸ் நவீன் மேரி சுப்ரியா குடும்பத்தினருடைய 1வது திருமண ஆண்டு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடவுளுடைய பேரிரக்கத்தால் இவர்களுடைய குடும்ப வாழ்வுக்கு கடவுள் செய்த எல்லா நலன்களுக்கும் நன்றி சொல்கிற வேளையிலே அதை இறைவன் இக்குடும்பங்களை தொடர்ந்து தனது பாதுகாப்பால் வழிநடத்திடவும் இவர்கள் விரும்புகின்ற நலன்களால் நிறைவேற வேண்டும் என்று இப்பலியில் இவர்களுக்காக வேண்டுவோம். மேலும் இறைவனோடு சேர்ந்து செல்வகுமார், கேத்ரின் தாஸ், அந்தோனி தாஸ், சகாயராணி ரைமன் என்பவர்களுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் இந்த ஆன்மாக்களுக்கு தனது வான்வீட்டில் இடமளித்திட இவருடைய பலவீனங்களின் குற்றங்களையும் மன்னித்திட வேண்டும் என்பதற்காகவும் இப்பலியில் மன்றாடுவோம். கடவுளுடைய பேரிரக்கம் ஆன்மாக்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இப்பலியில் இறைஞ்சுவோம். இன்று திரு அவையானது திருத்துதர்களாகிய பேதுரு மற்றும் பவுல் ஆகியோருடைய பெருங்கோவில் நேர்ந்தழிப்பு விழாவை கொண்டாடுகின்றது. இருபெரும் தூண்களாக திரு அவை வளர்த்த புனிதர்களாகிய பேதுரு, பவுல் இவர்களின் கல்லறை மேல் கட்டப்பட்ட இந்த பெருங்கோவில்கள் நமக்கு கற்றுத்தருகிற படிப்பினை எல்லாம் கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது மறை சாட்சியத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டது. துன்பங்களையும் துயரங்களையும் கிறிஸ்துவுக்காக தாங்கி தங்களது உயிரை இழந்த இவர்களைப் போல நாமும் நமது நம்பிக்கை காத்துக்கொள்ள, நம்முடைய வாழ்வை அலங்கரிப்பதற்கு நல்ல விழுமியங்களை கிறிஸ்து கற்றுத்தருகிறார் என்கிற உணர்வோடு இப்பலியிலே நாம் இறைஞ்சுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரையும் திருத்தூதர்களின் ஆதரவை தந்தும் அது திருநாவையை பாதுகாத்தருளும். அவர்கள் வழியாக இறை அறிவின் தொடக்கத்தை பெற்றுக் கொண்ட திருநாவை அவர்கள் வழியாக இறுதி வரை விண்ணக அருளின் வளர்ச்சியை அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அளித்தார், அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளராகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும், ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார். இந்த இறை வாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது, இருந்தவருக்கும் இருக்கின்றவருக்கும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: தமது வலக்கையில் 7 விண்மீன்களையும் உறுதியாய் பிடித்துக் கொண்டு 7 பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகித்துக் கொள்ள முடியாது என்பதும், திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்துக் கொள்ளுகின்றவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்ததாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ மன உறுதி கொண்டுள்ளாய். என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ணக் கொடுப்பேன். வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ணக் கொடுப்பேன். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி பெறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ணக் கொடுப்பேன். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு உண்ணக் கொடுப்பேன். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை
வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். அனைவரும் எழுந்து நிற்போம். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தொகுப்பு 18, இறை வார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவை, தாவீதின் மகனை, எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரை, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் நமக்கு உண்டு. அவர் கற்றுத்தந்த படிப்பினைகளை வாழ்வாக்குவதற்குரிய வழிகாட்டுதல்கள் தான் பற்றாக்குறையாக இருக்கின்றன. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசுதான் போகிறார் என்பதை உள்ளூர உணர்கிற பார்வையற்ற மனிதன் யார் போகிறார் என்கிற கேள்வி கேட்கிற வேளையிலே இயேசுதான் போகிறார் என்பதை தெரிவித்த உடனேயே, ஆண்டவரை, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று குரல் எழுந்து கதறுகிறார். இங்கு இந்த மனிதனுடைய இயக்கமெல்லாம் இயேசு செல்கிறார் என்பதை கண்டுகொள்கிறார். பல நேரங்களில் கடவுளோடு நாம் நெருக்கமாக இருந்தாலும் கடவுளை கண்டுகொள்ளுகிற மனப்பக்குவம் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. நம்முடைய வாழ்வு சூழலிலே நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் நமக்கான செல்வங்கள், நமக்கான பணிகள், நமக்கான வேலைகள் என்பதாகத்தான் இருக்கின்றன ஒழிய கடவுள் இருக்கிறார் என்பது வெறும் கோவிலோடு முடங்கி விடுவதாகவே இருக்கிறது. எனவே பார்வையற்ற மனிதன் கற்றுத்தருகிற படிப்பினை எல்லாம் ஆண்டவர் இயேசுவை வாழ்வில் நாம் கண்டுணர வேண்டும் என்பதுதான். எனவே வாழ்வில் கண்டுணர்கின்ற தன்மையை இந்த பார்வையற்ற மனிதன் நமக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக, பார்வை பெற்ற உடனேயே இயேசுவை பின்தொடர்கின்ற மனநிலையை அவன் வெளிப்படுத்துகிறார்.
எனவே நான் எனக்கான தேவையை பெற்றுவிட்டேன் என்று அவன் ஒதுங்கி செல்லவில்லை. மாறாக பெற்றுக்கொண்ட நன்மைத்தனத்திற்கு பிறகு இயேசுவோடு இன்னும் நெருக்கமான உறவு கொண்டு அவரை பின்பற்றுகிற மனநிலையை அவன் நமக்கு கற்றுத் தருகிறார். எனவே நம்முடைய வாழ்வில் இயேசுவை பின்பற்றுகின்ற மனநிலை வேண்டும். எனவே இயேசுவை பின்பற்றுதல் என்பது அவருடைய சீடராக மாறுவது. அவருடைய சீடர் என்கிற மனநிலை என்பது அவர் கற்றுத்தந்த படிப்பினைகளை இதயத்தில் சுமந்து செல்வது. என உண்மையான சீடர்களாக நாம் இருக்கிறோமா அல்லது வெறுமனை பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கும் சீடராக இருப்பதற்கும் வேறுபாடு உண்டு. பார்வையற்ற மனிதன் சீடராக இருக்க விரும்பினார். எனவே அந்த சீடத்துவம் என்பது இயேசுவோடு பயணிப்பது, இயேசுவாகவே மாறுவது. எனவே நாமும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இன்னும் சீடர்களாக மாற வேண்டும் என்றால் இயேசுவாகவே மாறுவதற்கு பார்வையற்ற மனிதன் கற்றுத் தருகிறார். எனவே நமது கிறிஸ்தவத்தை இன்னும் அழகுபடுத்துவதற்கு நாம் அவருடைய சீடராக மாறுவதற்குரிய அழைப்பை உள்ளூர உணர்ந்து கொண்டு பார்வையற்ற மனிதன் எவ்வாறு இயேசுவை பின்பற்றினாரோ அதே போல் நாம் சீடராக மாறுவதற்கு முயற்சி செய்வோம். அன்புக்குரியவர்கள், என்னுடைய உங்களுடையதுமான இந்த கல்வாரி பலியெல்லாம் இறைவன் கேட்டதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவரை எங்கள் பணியின் காணிக்கை ஒப்புக் கொடுத்தும் அது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் பேதுரு, பவுல் எனும் திருத்தூதர்கள் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலை பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தை, இன்னும் இல்லாமல் இறைவா, இந்நாள் விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக
இன்றும் இம்மண்டலத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நம்ம இரவிருந்து இறந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவருடைய பேரன்பு இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெறவும், அவருடைய வல்லமையால் நம்முடைய வாழ்வு வளமடையவும், மனதின் கவலைகள் நீங்க பெற்று நிறைவும் நிம்மதியும் நம்முடைய வாழ்வுக்கு கிடைக்கவும், இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளுக்காகவும் நம்முடைய வாழ்வுக்காகவும் நற்கருணை ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து நேரத்தில் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்திரும் மொத்தத்தை மேற்பழிக்கு கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஒழிய புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம்.
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக நாங்கள் நினைவு கூறுகிற செல்வகுமார், கேத்ரின் தாஸ், அந்தனிதாஸ், ஆயரான், ரைமன் என்பவர்களை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியின் உள்ளிட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரை இன்று தங்களுடைய திருமண ஆண்டு நினைவில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஜான் பல்சா ஜான் குடும்பத்தினரையும், கிளாரன்ஸ், நவீன், மேரி, சுப்ரியா குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்தருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதித்தும் வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரின் தீமை அனைத்தும் இருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குவோம். இதோ இறைவன் சொன்னார், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்தவ என்கிற நிலையில் இருந்து சீடத்துவ வாழ்வுக்கு கடந்து போக அழைப்பு தருகிற இறைவன் இவருடைய விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பெறு பெற்றவர்கள்.
வாழ்வின் தடைகளை தாண்டி புது பாதை பெற வேண்டும். நாளும் பிறக்கும் முன்வழியை காணும் பார்வை பெற வேண்டும். உன்னாலே எல்லாமுமே ஆகும் நிலை வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். நீதி நேர்மை உணர்வுகள் நான் பார்க்கும் வர வேண்டும். உண்மை அன்பு உயர்ந்திடவே உழைக்கும் குருதி தர வேண்டும். எல்லாரும் ஒன்றாகவே வாழ வழி வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். என் உள்ளம் முன்னொழி பெற வேண்டும். ஒரு பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும். யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பட்டியலை செய்த பிறர் அன்பு சுடர் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோரான உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு வெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய ஆண்டுகளில் மாற்றம் பெறுவனமாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்பதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் குறித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரை புனிதமிக்க கன்னிமரியாவின் மாற்றுக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவில் இருந்து பெற்றுக்
தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திடத்துவ வாழ்வுக்கு